உங்க மனசுல ஒரு சூப்பரான புக் ஐடியா இருக்கா? ஆனா அதை எழுதி முடிக்க மாசக்கணக்குல ஏன் வருஷக்கணக்குல கூட ஆகுமேன்னு யோசிக்கிறீங்களா? அச்சா, ஒரு நிமிஷம். வெள்ளிக்கிழமை ஒரு ஐடியாவோட ஆரம்பிச்சு அதே வாரத்தோட ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள ஒரு முழு புத்தகத்தையும் எழுதி டிசைன் பண்ணி உலகமே படிக்கிற மாதிரி ஆன்லைன்ல பப்ளிஷ் பண்ண முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? சும்மா சொல்லல. ஏஐ, அதாவது செயற்கை நுண்ணறிவு உதவியோட இது நிஜமாவே சாத்தியம். வாங்க இந்த மேஜிக்கை எப்படி செய்யலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இந்த கேள்வியை கேட்ட உடனே என்னது இந்த வீக்கெண்ட்லயா ஒரு புக்கை எழுதி முடிக்கணுமா அப்படின்னு தோணுது இல்லையா? ஆமா, வெறும் 48 மணி நேரத்துல ஒரு முழு புத்தகத்தை எழுதி முடிக்கிறது நினைச்சு பார்க்கவே மலைப்பா இருக்கு. ஒரு ஆளா உட்கார்ந்து எழுதுனா இது கண்டிப்பா முடியாத காரியம்தான். ஆனா நாம இங்க தனியா வேலை செய்ய போறது இல்லையே. இங்கதாங்க அசலான ட்விஸ்டே இருக்கு. உங்களுக்கு ஒரு கோ-ரைட்டர் இருக்க போறாரு. ஆனா அவர் மனுஷன் இல்ல, ஒரு பவர்ஃபுல்லான ஏஐ. நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அந்த வேகத்துக்கு அது உங்களுக்காக எழுதும். ஒரு காஃபி குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள ஒரு அத்தியாயமே ரெடி ஆயிடும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த பெரிய வேலையை எவ்வளோ ஈஸியா முடிக்கலாம், அதைத்தான் இந்த முழு பகுதியிலும் நம்ம பார்க்க போறோம். இது ஏதோ தியரி கிளாஸ் மாதிரி இருக்காது. நாம பார்க்க போறது ஒரு உண்மை கதை. நிஜமாவே ஒரு புக் ஒரே ஒரு சிம்பிள் கமெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு முழு தயாரிப்பா எப்படி மாறுச்சுங்கிற பயணத்தை நாம அப்படியே ஃபாலோ பண்ண போறோம். கொடுத்த ஒவ்வொரு கமெண்ட், எடுத்த ஒவ்வொரு ஸ்டெப் எல்லாத்தையும் நாம விலாவாரியா பார்க்க போறோம். இந்த பெரிய வேலையை எப்படி 3 நாள்ல முடிக்கிறது? சிம்பிள். அதை சின்ன சின்னதா உடைக்கிறோம். நாள் ஐடியாக்களை எல்லாம் கொட்டி புத்தகத்தோட ஸ்கெலிட்டன், அதாவது அவுட்லைனை ரெடி பண்றோம். 2வது நாள் எடிட்டிங் பத்தி எல்லாம் கவலைப்படாம ஜெட் வேகத்துல டிராஃப்டை எழுதி முடிக்கிறோம். 3வது நாள் அந்த கண்டென்ட்டை அழகா பேக்கேஜ் பண்ணி ஆன்லைன்ல லான்ச் பண்றோம். பாருங்க, இப்போ இது ரொம்பவே சாத்தியமா தெரியுதுல்ல? சரி, அப்போ முதல் ஸ்டெப் என்ன? ஒரு ஜென்ரலான டாபிக் எடுத்துக்கிட்டு நம்ம ஏஐ கூட ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் ஆரம்பிக்க வேண்டியதான். இது நீங்க ஒரு எக்ஸ்பர்ட் கூட பேசுற மாதிரி. நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க, அது 10 பதில்களை கொடுக்கும். நாம ஒரு ஐடியா கொடுப்போம், அதை பல மடங்கு பெருசாக்கி காட்டும். இந்த மொத்த பயணத்தோட ஸ்டார்டிங் பாயிண்டே இதுதான். முதல் ப்ராம்ப்ட். நாம ஏஐ கிட்ட என்ன கேட்டோம்னா, மைண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் குவாண்டம் ஏஐன்னு ஒரு புக்குக்கு 10 சப்டாபிக்ஸ் சொல்லு அப்படின்னு கேட்டோம். அவ்வளவுதான். ஒரு பெரிய விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள என்னவெல்லாம் பேசலான்னு ஒரு ஐடியா கேட்கிறோம். இந்த ஒரு கேள்விதான் மொத்த கிரியேட்டிவிட்டிக்கும் முதல் தீப்பொறி. பாருங்க, ஏஐ கொடுத்த பதில பாருங்க. சும்மா ஏனோதானோன்னு இல்ல, மனித மனம் வர்சஸ் மெஷின் மனம், டிஜிட்டல் கான்ஷியஸ்னஸ், ஏஐயின் எத்திக்ஸ்னு ரொம்ப ஆழமான ஐடியாக்களை லிஸ்ட் பண்ணிருக்கு. இதிலிருந்து த நெக்ஸ்ட் டிகேட், அதாவது அடுத்த 10 ஆண்டுங்கிற ஒரு சப்டாபிக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதைத்தான் நாம செலக்ட் பண்ணோம். இந்த ஒரு முடிவு தான் புத்தகத்தோட முழு டைரக்ஷனையும் செட் பண்ணுச்சு. ஓகே, இப்போ நமக்கு ஒரு சப்டாபிக் கிடைச்சிருச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன? உரையாடல் இன்னும் ஃபோக்கஸ் பண்றோம். 2வது ப்ராம்ப்ட். சரி, இந்த அடுத்த 10 ஆண்டு டாபிக்கு ஒரு 10 புக் டைட்டில் ஐடியாஸ் கொடு அப்படின்னு கேட்கிறோம். ஏன்னா டைட்டில் தான் ஒரு புத்தகத்தோட முகம், அதோட ஆன்மா. அது கரெக்டா அமைஞ்சா பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. ஏஐ கொடுத்த லிஸ்ட்ல இருந்து இந்த ஒரு டைட்டில் மனச ரொம்பவே ஈர்த்துச்சு. மாறும் விதி, குவாண்டம் ஏஐ நம் வாழ்க்கையை எப்படி மாற்றி அமைக்கும். வாவ், கேட்கும் போதே ஒரு பவர்ஃபுல்லா இருக்குல்ல? இது ஏதோ சாதாரண டைட்டில் இல்ல, இது ஒரு ப்ராமிஸ். இந்த புத்தகத்தை திறந்தா எதிர்காலத்துல நாம எப்படி வாழ போறோம்னு, ஒரு புது உலகத்தையே பார்க்க போறோம்னு சொல்ற மாதிரி ஒரு வாக்குறுதி இது. சரி, இப்ப நம்ம கிட்ட ஒரு பவர்ஃபுல்லான டைட்டில் இருக்கு. ஐடியா ஸ்டேஜ் முடிஞ்சது. அடுத்து என்ன? உண்மையான எழுத்து வேலை. இங்கதான் நம்ம ஏஐ ஒரு ஐடியா ஜெனரேட்டர்ல இருந்து ஒரு முழு நேர எழுத்தாளரா அவதாரம் எடுக்குது. நாம அடுத்து கேட்டது புத்தகத்தோட அவுட்லைன். அடுத்த சில நொடிகளிலேயே ஏஐ ஒரு முழு டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸையே கொடுத்துருச்சு. பாருங்க, ஒரு முன்னுரை, ஒரு அறிமுகம், ஹெல்த் கேர்ல இருந்து வேலைவாய்ப்பு வரைக்கும் பேசுற 6 அத்தியாயங்கள், அப்புறம் ஒரு முடிவுரைன்னு ஒரு பக்காவான ப்ரொஃபஷனல் ஸ்ட்ரக்சர் ரெடி. இப்போ நமக்கு எழுத வேண்டிய பாதை ரொம்ப தெளிவா இருக்கு. அடுத்து கையெழுத்து பிரதியை உருவாக்குறது. இது எப்படின்னா, நாம ஒவ்வொரு சாப்டரா ஏஐ கிட்ட எழுத சொல்றோம். சாப்டருக்கு ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறோம். சாப்டர் 1 1500 வார்த்தைகளுக்கு மேல ரொம்ப சுவாரஸ்யமா எழுதுன்னு. 2வது சாப்டருக்கு ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது ஒரு சின்ன ட்ரிக் யூஸ் பண்றோம். சாப்டரோட தொடர்ச்சியா அதோட கான்டெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டு 2வது சாப்டரை எழுதுன்னு சொல்றோம். இதனால புத்தகம் முழுசும் ஒரு கதை மாதிரி கோர்வையா வரும். சரி, ஏஐ எழுதுற கண்டென்ட்டோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? இதோ 3வது சாப்டர்ல இருந்து ஒரு சின்ன துணுக்கு. 2028இல் மருத்துவம் தலைகீழாக மாறும். அது முன்னெச்சரிக்கை மருத்துவமாக மாறும். நோய் உங்களை தாக்குவதற்கு முன்பே உங்கள் குவாண்டம் ஏஜென்ட் அதை கண்டறிந்துவிடும். பாத்தீங்களா? இது வெறும் டெக்ஸ்ட் இல்ல, இது எதிர்காலத்தை பத்தின ஒரு பிரமிப்பான விஷன். ஓகே, இப்போ நம்ம கிட்ட புத்தகத்தோட மொத்த கண்டென்ட்டும் ரெடி. ஆனா வெறும் வார்த்தைகளை மட்டும் வச்சு என்ன பண்றது? அது ஒரு புத்தகமா மாத்தணும் இல்லையா? இப்போ நாம இந்த பயணத்தோட ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வரும். அதாவது நம்ம டிராஃப்ட ஒரு டிஜிட்டல் புக்கா மாத்தி ஆன்லைன் ஷெல்ஃப்க்கு கொண்டு போறது.
இந்த பப்ளிஷிங் ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள். 3 ஸ்டெப் தான். ஸ்டெப் 1 ஃபார்மேட் பண்றது. அதாவது எல்லா டெக்ஸ்டையும் காப்பி பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ல போட்டு பொருளடக்கம், முன்னுரை எல்லாம் சேர்த்து நீட்டா அடுக்கிறது. ஸ்டெப் 2 டிசைன். க்ரெல்லோ மாதிரி ஒரு டூலை வச்சு ஒரு ப்ரொஃபஷனல் புக் கவரை ரெடி பண்றது. ஸ்டெப் 3 பப்ளிஷ். அந்த PDF ஃபைல கம்ரோட் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல அப்லோட் பண்ணி ஒரு விலை வச்சா அவ்வளோதான், உங்க புத்தகம் உலக விற்பனைக்கு தயார். இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த முழு ப்ராசஸையும் சுருக்கி ஒரு ப்ளூ பிரிண்ட்டை உங்க கையில கொடுக்க போறோம். நீங்க உங்க சொந்த புக்கை எழுத தேவையான கருவிகள், முக்கியமான ப்ராம்ப்ட்ஸ் எல்லாத்தையும் இப்போ பார்க்கலாம். இதுதான் உங்க கிரியேட்டர் கிட். உங்க வீக்கெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான டூல் கிட் இதுதான். 3 விஷயம்தான். உங்க புத்தகத்தோட மூளையா செயல்பட போறது ChatGPT. இதுதான் எழுதி கட்டமைக்க போகுது. புத்தகத்தோட முகமா இருக்க போறது Crello. இதுல தான் கவர் டிசைன் பண்ண போறோம். கடைசியா உங்க புத்தகத்துக்கான ஆன்லைன் கடை தான் Gumroad. இங்க தான் நீங்க உங்க புக்கை விற்க போறீங்க. கடைசியா நீங்க உடனே ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான அந்த 3 மேஜிக் ப்ராம்ப்ட்ஸ். ப்ராம்ப்ட், ஒரு ப்ரொஃபஷனல் புக் ரைட்டரா உங்க டாபிக்கு 10 சப் டாபிக் சொல்லு. 2வது, நீங்க செலக்ட் பண்ண சப் டாபிக்கு 10 டைட்டில் ஐடியாஸ் கொடு. 3வது, சாப்டர் X'ை ரொம்ப டீடைலா இன்ட்ரெஸ்டிங்கா எழுது. இந்த 3 ப்ராம்ப்ட்ஸ் தான் உங்க முழு புக்குக்குமான அஸ்திவாரம். இப்போ ஒரு புக்கை எப்படி உருவாக்குறதுன்னு முழு ப்ளூ பிரிண்ட்டும் உங்க கையில இருக்கு. என்னென்ன கருவிகள் வேணும்னு தெரியும், என்னென்ன கேட்கணும்னு தெரியும். இப்போ கேள்வி இதுதான், இந்த டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு நீங்க என்ன கதையை இந்த உலகத்துக்கு சொல்ல போறீங்க? உங்க மனசுல இருக்கிற அந்த ஐடியாவை எப்போ புத்தகமா மாத்த போறீங்க? முடிவு உங்க கையில தான்.